ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கோலி மூவியோட ஓஎஸ்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் ஏன் லியோ மூவி வந்து பண்ணலை? ஸோ இது வந்து நான் வந்து ஒரு விஜயண்ணா ரசிகன் தான். பட் இது ரொம்ப டைம் எடுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வருதுங்க. ஏன்னா கோலி மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கே வந்து 10th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க கோலி ஓஎஸ்டி. நான் கோலி படம் வந்து எனக்கு பிடிக்கும். பர்சனல் தலைவருக்காக பார்க்கலாம். நிறைய ஓஎஸ்டிஸ் இருக்குது. அந்த டிஸ்கோ பார்ட்டும் அந்த வாவா பக்கம் சாங் அந்த இது இருக்குது. இப்போ நாகார்ஜுனா சாருக்கு வர சில பிஜிஎம்ஸ் இருக்குது. போஸ்ட் செகண்ட் ஹாஃபில் நிறைய பிஜிஎம் இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். பட் ஏன் நம்ம லியோ மூவிக்கு மட்டும் இவ்வளோ அப்போஸ் பண்ணுறாங்களா? இல்லை என்ன இஷ்யூன்னே தெரியலைங்க. ப்ரொடக்ஷன் சைடில் ப்ராப்ளமா, இல்லை யார் சைடில் இஷ்யூன்னே இது வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா அனியன் எனக்கு தெரியும், அவரு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட மித்த எல்லா மூவிக்குமே சீக்கிரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் லியோ மூவிக்கு மட்டும் எப்படி டிலே பண்ணுறீங்க அனியன்னா? இல்லை உங்கள் சைடில் இஷ்யூவா, இல்லை ப்ரொடக்ஷன் சைடில் இஷ்யூவா, இல்லை யார் பக்கம் ப்ரெஷர் என்ன எதுன்னு தெரியல. ஸோ இது கோலி மூவிக்கான ஹேட் கிடையாதுங்க. லியோ ஓஎஸ்டி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் ஃபேவரட்டாக இருக்குது. அதுக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தாட் வருது. ஸோ இது கொஞ்சம் சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுங்கள். அனியனாக இருக்கட்டும், இல்லை இப்போ என்டையர் 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிஃப்ரென்ஸ் தான். பட் அனியனா தான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இது எப்போ பண்ணணுன்றது. பட் கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரம் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்றது தான் என்னோட எண்ணமாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி நிறைய விஜயண்ணா ரசிகர்களோட எண்ணமாக இருக்கட்டும். ஸோ இது சீக்கிரமாக நடக்கணும்னு நானும் இது பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.